அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை பரணிக்குமார் என்பவருக்கு ஐயம்பெருமாள்பட்டி சேலம் டிஸ்ட்ரிக் இந்த வலை போகுது. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா கட்டை விரல் சைஸில் வலை கேட்டிருந்தாப்புல, அதாவது கட்டை விரல் டைட்டாக போகிற மாதிரி நம்ம 32 mm சொல்லுவோம் இல்லையா, அந்த சைஸ் இது. திக்னஸ் 32 mm. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு 26, 27, 28 போகிற மாதிரி இருக்கும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ ஒரு 3/8 4 கிலோ வரும் அந்த வலை. 14 15 உட்கயிறு வரக்கூடியது. 2ஆம் நம்பர் தான் கயிறு உள்ள முறுக்கி போட்டிருக்கோம், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கயிறு இந்த வலைக்கு போடணும். நம்ம பெரிய வலைக்கு பெரிய மீன் பிடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா 2.5 போடுவோம். இது 2 போடுறதுக்கான காரணம் என்னென்னா, வலை சருன்னு உள்ளே அந்த ரிங்கு கீழே போகும், அழகாக மீன் உள்ளே நிற்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ நிறைய ஃபிஷர்மேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் திக்னஸ் குறைச்சி போடுவாங்க. காரணம்னா அப்போ தான் வலை மடிஞ்சு மீன்கள் உள்ளே நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் என்ன சொன்னார்னா, இவருக்கு ஸ்பெஷலாக ஒன்று கேட்டிருந்தாப்புல. நம்ம எப்பவுமே கீழே ரெடிமேடு கயிறு போடுவோம், இல்லை முறுக்கு கயிறு கேட்குறவங்களுக்கு முறுக்கு கயிறு கொடுப்போம். மற்றது எல்லாமே நம்மளுக்கு முறுக்கு கயிறு இப்போ நம்மளே மேக் பண்ணுறோன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் என்ன கேட்டார்னா, அந்த பேராஷூட் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மோனோஃபிலமெண்ட் மாதிரியே ஒன்று வரும் பாருங்கள். ஸோ இந்த கயிறில் கேட்டிருந்தாப்புல. இந்த கயிறை நம்ம மார்க்கெட்டில் வாங்கணும், அதாவது ஒரு 1/4 கிலோ நம்ம 280 ரூபா அது மாதிரி சொன்னாங்க. நாங்கள் எங்கள் ஊர் சந்தையில் வாங்கணும். இதை பார்த்தாலுமே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த வெள்ளை கயிறு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இதை போட மாட்டோம். நம்ம ரெடிமேடு கயிறு இல்லை முறுக்கு கயிறு தான் நம்ம சைடு இருக்கக்கூடிய வீச்சு வலையில் நம்ம பயன்படுத்துறது. இதில் என்ன ஒரு ட்ராபேக் இருக்குன்னா, ஈயம் ஓடி போய் உள்ளே எங்கேயாவது உட்காரத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இதை யாரும் போட மாட்டாங்க. சில சைடில் போடுறாங்க, ஆனால் நாங்கள் இந்த பாண்டிச்சேரி சைடில் இதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்றும் ரெடிமேட் இல்லைன்னா இந்த மாதிரி முறுக்கு கயிறு பயன்படுத்துறது வழக்கம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ரெடிமேடு கயிறே வாங்கிட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே போடுறதும் பார்த்துருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, பார்க்கறதுனால நீட்னஸாக இருக்கும், அழகாக இருக்கும் வலை பார்க்குறதுக்கு. இந்த ஃபிலமெண்ட் கயிறு, இந்த கயிறு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கை அறுக்காது. கை கவுருக்குமே நிறைய பேர் போடுறத பார்க்குறோம் நம்ம. ஆனால் நம்ம முறுக்கயிறு போட்டோம்னா நல்லா பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கை உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்கு இதிலே பெரிய சைஸ்லாம் இருக்குது. இதில் ஒரு 3-4 சைஸ் இருக்குது. அந்த சைஸுமே நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பீப்புள் கேட்குற மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரிங்கெலாம் உங்களுக்கு தெரியும், நம்ம ரிங் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் டிஃப்ரென்ஸாக அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். நமக்குன்னு ஒரு பிராண்டு நம்ம உருவாக்கும் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ நம்ம வலை வாங்கினவங்க கண்டிப்பாக பலன் பெறாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ அவங்களும் நமக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் அதிபத்த நாயனாருடைய அருள் கிடைக்கட்டும். வாழ்க யோகம் யோகம் எல்லாம் முடிஞ்ச அவங்களும் இருக்கக்கூடிய நீர்நிலையை பாதுகாக்கட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.